அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். கடந்த கால சிந்தனையுடன் செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் நேர்மறையான எண்ணங்களை தற்சமயம் இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் வரக்கூடாது. தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது செயல்பாடுகளால் எந்த ஒரு உயிரினத்திற்கும் எந்த ஒரு தீங்கும் நேராமல் இருந்தாலே போதும். எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தங்களுக்கு ஏதிலும் தீங்கு ஏற்படாது. தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித யாத்திரையும் மேற்கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில மகர ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நன்மை தீமை கலந்த பலன்களை ஏக காலத்தில் நடைபெறும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும் ராசிக்கு விரய ஸ்தானத்தையும் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப ஸ்தானத்தையும் பார்ப்பதால் அவற்றின் மூலமாக தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகள் பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமையும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு தாங்கள் சிறிதளவு முயற்சி செய்தாலே போதும். தங்களுக்கு அரசு பணிகள் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. எக்காரணம் கொண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடுதல் கூடாது. சில மகர ராசி அன்பர்களுக்கு நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட முன்ஜென்ம வினையினால் இழக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் நன்மையான பலன்களை நடைபெறும். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சற்று நிதானத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை யாரிடமும் கூற வேண்டாம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகள் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 17, 22, 23, 24, 25 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 1, 2, 3, 4, 8, 9, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 17ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 5ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 15ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு
19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 16ஆம் தேதியும் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி, ஜூலை மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மகரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.